ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ப கனவா மீன் ஃப்ரை தான் பார்க்க போறோம். இது வந்து பட்டினம்பாக்கத்தில அந்த பீச்சு ஸ்டைல்ல அங்க சாப்பிட்டத டேஸ்ட் பண்ணி, அத மாதிரி செஞ்சு காமிச்சது தான் இது. ரொம்ப ரசத்துக்கு, சாம்பாருக்குலாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நேரமும் இதுவும் குக் பண்ண வேண்டாம். இதுவும் ஒரு 10, 15 நிமிஷம் தான். இல்லன்னா அப்படியே சவுக்கு சவுக்குன்னு ஆயிடும்னு அங்கேயே சொன்னாங்க. கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. இதுக்கு நம்ம எப்படி செய்யலாம்னா, 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட் அதுக்கேற்ற மாரி சால்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிள்ளை. இது வந்து கனவா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. 1/2 கேஜி இது. இதை வந்து நல்லா மசாலா போட்டு இது கூடவே இன்னும் 2 பொருள் சேர்க்க போகிறோம். நல்லா ஒரு 15, 20 நிமிஷம் நல்லா இதை ஊற வச்சிட்டிங்கன்னா குயிக்காக வந்து சீக்கிரம் வெந்துடும் ஊற வச்சு செய்யும்போது. இது கூட 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போடுறேன். இது கூடயே 1 ஸ்பூன் மிளகுத்தூள். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இதை வச்சுக்கணுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்ல தான் நான் எடுத்திருக்கேன். அங்கேயும் ஒரு பெரிய தோசைக்கல்லில் தான் வறுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க. சோம்புத்தூள் போட்டால், சின்ன வெங்காயம் பொடி பண்ணது, கூடவே கருவேப்பில்லை. இதை நல்லா வதக்கிட்டு அந்த ஊற வச்சத கனவாவை எடுத்து நம்ம இதில் போட்டு இதில் தான் இந்த தோசைக்கல்லில் தான் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கு, ரசத்துக்கெல்லாம் நல்லா ஒரு அல்டிமேட்டான ஒரு கனவா ஃப்ரை தான் இது. இது கூடவே கொஞ்சம் நான் அந்த கலர் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி மிளகாத்தூள் மறுபடியும் ஒரு ஒரு 1/4 ஸ்பூன் கலருக்காண்டி ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டேன். இதெல்லாம் இந்த அளவுகளோடு செய்யுங்க. உங்களுக்கு பெப்பர் காரம் இதெல்லாம் கம்மியாக வேணும்னா இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லைன்னா வெள்ளையாக இருக்கும் அந்த அந்த கனவாவில் வந்து மசாலா போய் ஒட்டாத மாதிரியே இருக்கும். இதுலேயும் நான் கருவேப்பிலையை போட்டேன். கூட இந்த ஊற வச்சதையும் சேர்த்து போட்டு இதில் அப்படியே ஒரு 15 நிமிஷம் குக் பண்ண வேண்டியதான். ரொம்ப நேரம் இதில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சவுக்கு சவுக்குன்னு மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சவுக்கு சவுக்கு ரொம்ப சவுக்கு சவுக்குன்னு இருக்குங்க. தண்ணி விடும். அந்த தண்ணி நம்ம இதில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதில் இருக்கிற தண்ணியிலேயே அதை வந்து ஒரு 15 நிமிஷம் தாங்க. ரவுண்டாக நானே தான் ரவுண்டாக அதை வந்து க்ளீன் பண்ணி இப்போது இது பண்ணேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நம்ம அப்படியே அடி பிடிக்கும். அந்த மசாலாக்கெல்லாம் போய் அந்த தோசைக்கல்லில் ஒட்ட ஆரம்பிக்கும். அது விடாமல் நான் அப்படியே ஒரு கிட்டக்கையே நின்று ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தேங்க. சும்மாவே ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. பெப்பர் காரம் கம்மி பண்ணுறதுனாலும் கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் மிளகாத்தூள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. ரொம்பவும் காரமாக இல்லாமல். 1/2 கேஜி 200ங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு கப்பு பிளேட் வந்து 150 அங்கே. அதே ஸ்டைலில் நம்ம இப்போ வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு சந்தோஷம்தான் நமக்கு. இப்போ இந்த அளவுலாம் நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா அப்படியே ஒரு 500 ரூபாயாவது வைக்கணும். நம்ம வந்து நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிடும்போது அளவு அதிகமாக இருக்கும். திருப்தியாக சாப்பிட்லாம். வேறு தண்ணியும் நான் இதில் ஊற்றலைங்க. நான் அதுலேயே தான் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இது இப்படியே ஒரு ஒரு 10, 15 நிமிஷம் நான் அது என்னோடய டைமிங் அவ்வளோதான். நான் அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு ரெடி ஆகிடுச்சு. குக் நல்லா ஒரு சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா, அதுலலாம் அப்படியே மசாலா போய் தங்கிட்டு அழகாக நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்ங்க.